இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செடி முருங்கை எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு செடி முருங்கை நட்டிருக்கிற ஒரு நிலத்துக்குள்ளே போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ பூ பிடிச்சி பிஞ்சு இறங்கியிருக்கிற அந்த டைமிங்கு. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சை பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா எந்த வித மருந்தும் அடிக்காமல் இயற்கை முறையில் விதை நட்டதுலேருந்து இது வரைக்கும் இயற்கை முறையிலேயே வளர்ந்து வந்தது. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா மட்டும்தான் பூ வந்து அதிகமாக உதிரும். மற்றபடி பூ உதிராமல் இருக்கிறதுக்கு எந்த வித மருந்தும் இவங்க அடிக்கலை. இதோட சீசன் டைம் பார்த்திங்கன்னா தை மாதம்தான் இதுக்கான சீசன் டைமு விதைக்கிறதுக்கு. அந்த மாதிரி டைமிங்கில் விதைச்சோம்னா தான் அடுத்து 6 மாதத்துக்கு இதோட ஆயுட்காலம். இதில் 3 மாதத்துல இருந்தே காய் பறிக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆயிடுச்சு. பூ பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இதோட நடவு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் பார்த்திங்கன்னா இடையில ஒரு அடியாவது கேப் இருக்கணும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆள் காய் பறிக்கிறதுக்கு நடந்து போகிற அளவு இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 அடியாவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு காய் பறிக்கிறதுக்கு செடி வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் காய் பறிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் காய் பறிச்சுட்டு திரும்புறதுக்கு 2 பேர்த்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஈஸியாக நம்ம காய் பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 6 அடி கேப் விட்டுருந்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில 1 அடி 1.5 அடி அந்த அளவுக்கு விட்டோம்னா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ரொம்பவும் நெருக்கமாக நட்டோம்னாலுமே காய் அதிகமாக பெருக்காது. ரொம்பவும் கேப்பும் விடக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா பழைய சாகுபடி என்னன்னு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் நட்டு ரொட்டேட்டரை விட்டு அடித்தது இந்த மாதிரி இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக அந்த பூ தெரியுது பாருங்கள். அந்த பச்சை கலரில் அந்த முருங்கை பூங்கிறது எப்படி வெள்ளை வெள்ளையாக அழகாக தெரியுது பாருங்கள். இதோட ஓவரால் வியூ பாருங்கள். முருங்கையோடது எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இப்போ இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா 3ஆவது முறையாக அறுவடை பண்ணுறாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கிலோ பார்த்திங்கன்னா 28 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குதுங்க. இவங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாக்குள்ளே வந்தாலே இவங்க வேலை செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாபகரமாக கிடைக்கக்கூடிய எளிய முறையில் அதிக சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விவசாயமாக இருக்குதுங்க. நிலம் இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.